அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முதல் முறை எனக்கு காட்சி கொடுத்தது வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை. நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இது சரி அப்படின்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் இங்கே செஞ்சு காட்டுங்க. அப்படியே ஒயிட் பட்டர்ஃப்ளை பறந்து வந்து அது என் டேபிள்லேயே உட்காந்துச்சு. கேளக்கியர்னால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கிறவர் தான் கேளக்கியர். கேன்சர் பேஷண்ட் குணமாகி நம்ம கேளக்கியர் சித்தர் பிரதிஷ்ட விழாவுக்கு வந்திருந்தாங்க. இவ்வளவு பக்தர்கள் வர காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா 38,000 பேர் வந்திருந்தாங்க கேளக்கியர் சித்தர் சிலை பிரதிஷ்ட விழாவிற்கு. கேளக்கியருடைய மந்திரம் ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க. நிறைய இடங்கள்ல நல்லது நடக்குதுன்னு சொல்லவும் செய்றாங்க. கேளக்கியர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்திருந்தா இது வந்து சப்தம். என்னைக்கு இது ஒரு கடவுளுடைய வாயிலிருந்து வந்துச்சோ இது வந்து மந்திரம். அஷ்டமி திதி இவருக்கான திதி. முருகனுக்கு எப்படி நம்ம சஷ்டி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இவர் அஷ்டமியில அதீத பலன் கொடுக்கிறார். அஷ்டமி அன்னைக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு வெட்டுக்கிளி ரூபத்தில் கூட கடைசியாக வந்தார். எந்த இடத்துல கோவில் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த மனசில் நினச்சிட்டேன். இது சரி அப்படின்னா இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுங்க. அது சரி அப்படிங்கிற ஆன்சர் தான் அவர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து சித்தர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக பேசிக்கொண்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இதுவரை பேசப்படாத ஒரு சித்தர் கேளக்கியரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம இடையே இணைஞ்சிருக்காரு அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம் சார். கேளக்கிய சித்தர் நமோ நமக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சித்தர்களுடைய அந்த காட்சி கிடைக்கணும் அப்படின்றதே வந்து பலருடைய கனவாக இருக்கு. முதல்ல கேளக்கியர் உங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த தருணம் எப்படி இருந்தது? ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதாவது இதை ஒரு 200 வருஷம் கழிச்சு வருங்கால சந்ததிகள் கேள்விப்படும் போது அது எப்படி ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளை நோக்கி கூப்பிட்டதற்கு அந்த கூக்குரலை கேட்டு ஒரு தெய்வம் ரிப்ளை பண்ணாரு. அவர் வாழ்க்கைக்குள்ள வந்தாரு, அவர் பிரச்சனையை மாத்தினாரு. அப்போ அந்த மனுஷன் உண்மையாலுமே எவ்வளவு முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார். எனக்கு அதை நினைக்கும் போது இவ்வளவு கருணை இது வரைக்கும் இவர் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற அளவுக்கு இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு தெய்வமே இறங்கி வந்து என் பிரச்சனையை தீர்த்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களையும் கூக்குரலையும் கேட்டு அவர்களெல்லாம் நல்லா இருக்கும்போதும் இன்னைக்கு அந்த மக்கள் என்னையவே தெய்வம் அளவுக்கு சமமாக பார்க்கிறாங்க. நம்ம காலில் விழுந்து நான் சொல்லுவேன், என் காலில் யாரும் விழாதீங்க, நான் ஒன்றுமே இல்லை, இந்த சித்தருக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நபர் தான் நான். என்ன ஒரு முதலாவது ஒரு தூண்டுகோலா இருக்கீங்க. நான் வந்து எனக்கு என்னுடைய ஸ்பெஷல்னா முதலாவது இந்த கடவுள் எனக்கு காட்சி கொடுத்தார், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எப்படியோ நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவேன். சந்தோஷம்தான். உங்க வாழ்க்கையை நான் மாத்திட்டேன்னா உங்க கண்ணில் எவ்வளவு ஒரு பேரானந்தம் இருக்கும். அந்த மக்கள் எல்லாரும் என்னை அப்படி பாக்குறாங்க. இந்த தெய்வம் வந்து எனக்கு இவ்வளவு இரக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ நான் சேர்த்து வச்சிருந்த மொத்த புண்ணியமும் செலவு பண்ணிட்டேன் போல நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஆனா உண்மையாலுமே சொல்றேன், இது மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா சார். பன்றிமலை சுவாமிகள் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து குருவியின் வடிவில் வந்து இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பட்டாம்பூச்சியின் வடிவில் வந்து இறைவனை காணலாம் அப்படின்னு சொன்னீங்க. பட்டாம்பூச்சி வடிவில் கேளக்கியர் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரா? ஆமா, முதல் முறை எனக்கு காட்சி கொடுத்தது வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை. நான் அவர் கூப்பிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இது சரி அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் இங்கே செஞ்சு காட்டுங்க, ஏதாவது ஒரு மாற்றம் நடத்துங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அப்படியே ஒயிட் பட்டர்ஃப்ளை பறந்து வந்து அது என் டேபிள்லேயே உட்காந்துச்சு. அது வர துணியிலேயே தெரிஞ்சிச்சு இது கண்டிப்பாக அது சித்தர் தான் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பட்டர்ஃப்ளை நம்ம பிடிக்கணும்னு நினைச்சாலும் பறந்து போயிடும். அது வந்து என் கை கிட்ட உட்காருது அப்படிங்கிறப்ப இது உண்மையாலுமே பட்டர்ஃப்ளை இல்லை அப்படின்னு நான் உண்மையாக நம்பிட்டேன். அப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக, ஐயா வந்தது நீங்க தான் அப்படின்னா எனக்கு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறேன். மறுபடியும் இந்த பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டு ஒரு பிளாக் கலர்ல கருங்குளவின் ரூபத்துல உள்ள வந்தார். கருவண்டா வந்து அப்படியே பறக்கிறாரு மேல, ட்ரோன் மாதிரி தலையை அப்படியே சுத்தினாரு. சுத்திட்டு வெளியே போயிட்டாரு. அப்ப நான் எடுத்த முடிவு வந்து சரி. இந்த இடத்துக்கு அவர்கிட்ட நான் என்ன கேட்டிருந்தேன்னா, நான் ஒரு 4 இடம் தேர்வு செஞ்சு வச்சிருந்தேன், இந்த இடத்துல கோவில் கட்டலாம்னு. எந்த இடத்துல கோவில் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த மனசுல நினைச்சிட்டேன். இது சரி அப்படின்னா இப்ப நீங்க எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது சரி அப்படிங்கிற ஆன்சர் தான் அவர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். எனக்கு கிடைச்ச அடையாளத்தை மக்களுக்கு சொன்னேன். உண்மையாலுமே இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு வெள்ளை பட்டாம்பூச்சியின் ரூபத்துல தான் ஐயா காட்சியுமே கொடுக்குறாரு.
நிச்சயமா சார். நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க கோவில் சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்துல கோவிலுடைய நிறைவு பூஜையும் நடந்திருக்கு. பல 100 பக்தர்கள் ஒண்ணா சேர்ந்திருந்தாங்க. நாங்களுமே அதை பார்த்தோம். கோவில், கேளக்கியருக்கு கோவில், இது இந்த ஒரு நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையிலுமே பெருமிதம். ஆனந்த கண்ணீர் தான். துன்பத்தில் அழுதேன், இப்போ சந்தோஷத்தில் அழுகிறேன். ஆனந்த கண்ணீர். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். தெய்வம் 7 மாதத்திற்கு முன்னாடியே கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றிட்டார். எங்கள் 2 பேத்துக்கு முன்னே அதான், ஐயா நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன், நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்துருங்க அப்படின்னாரு. அவர் பிரச்சனையை தீர்த்துட்டார், நான் அவருக்கு கோயில் கட்டிட்டேன். இங்கே இதை தாண்டி என்ன நடந்துச்சுன்னா, இவர் அசோகா அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்காக மட்டுமே வந்தவர். நான் தானே கூப்பிட்டேன், இத்தனை லட்சம் மக்கள் கூப்பிடல, இப்படி ஒரு பேரே இல்லை, சித்தரே இல்லை, யாருமே இல்லை. ஆனால் நான் கூப்பிட்டேன், எனக்குன்னு ஒருத்தர் வந்தார். நான் என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு கிடைச்ச அந்த புதையில இது எல்லாருக்குமே கிடைச்ச, எல்லாருமே நல்லா இருக்கட்டும், 4 பேர் நல்லா இருந்தா கூட போதும்னு தான் நான் நினைச்சேன் என்னால. பட் இத்தனை லட்சம் பேர் நல்லா இருப்பாங்கன்னு உண்மையாலுமே அன்னைக்கு தேதிக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவர் என்னை வாழ்க்கையை மாத்திட்டாருன்னா, என் வீட்லயே எனக்கு இருக்கிற இடத்துலயே ஒரு 10க்கு 10 ரூம் கட்டி இவருக்கு ஒரு கோயில் கட்டிடலாம், இவ்வளவுதான் வாக்கு. கோயில் கட்டுறேன்னு தான் சொன்னேன் ஒழிய பிரம்மாண்டமா கட்டுறேன்ல நான் அவருக்கு சொல்லலை. ஆனா என் குடும்பம் அப்படியே பெருசாயிருச்சு. இன்னைக்கு நான், என் நண்பர்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு 90 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் குடும்பம் பெருசாயிருச்சு. எல்லாரும் வந்து போகணும் அப்படின்னா ஒரு 10க்கு 10 பத்தாதுன்னு சொல்லிதான் ஒரு பெரிய கோவிலை உருவாக்கியிருக்கோம். இந்த கோவில் பின்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஊருக்கெல்லாம் நீங்க வரி விதிக்கலாம். உங்க ஊருக்குள்ள நீங்க ஒரு குலதெய்வம் கோயில் கட்டுறீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வரி போடலாம். நான் இப்ப அதை பண்ண முடியாது. ஊர் சேர்ந்துதான் நீங்க கோயிலே கட்டணும். என்னோட விதியிலையும் அப்படி நான் பண்ண முடியாது. ஏன்னா இது தனிப்பட்ட என் வாழ்க்கையை மாத்தின ஒரு சித்தருக்கு தனிப்பட்ட முறையில் நான் கோயில் கட்டுறேங்கிறப்ப யாருக்கிட்டையுமே நான் பணம் கேட்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஆனா ஐயாட்ட அதான் சொன்னேன், நான் கட்டிடுவேன் அப்படின்னு நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னேன். இன்னைக்கு நினைச்சாலும் அது கற்பனை. அப்படி இது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு அது ஒரு 2 மாசத்துக்குள்ள திட்டமிட்டதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். பொட்டல் காடா இருக்குது. மே 11 இங்க சில பிரதிஷ்டை நடக்கும் அப்படின்னு பொட்டல் காட்டுல இருந்து போடுறேன். மார்ச் 8 மேலதான் வீடியோவே போடுறேன். மே 11 சொன்ன வாக்கை நாங்க காப்பாத்துறோம். அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்போம் அப்படின்னு. இது உண்மையா, கிளைக்கிறதுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த ஆலயமே சாட்சி. யாராலையும் 2 மாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது. நிச்சயமா. அதே மாதிரி திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்ல பல்லாயிரம் பேர் போறாங்க. அதை நான் நேர்லயும் பார்த்திருக்கேன். அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது மதுரையில பல லட்சம் மக்கள் ஒன்னா கூடுவாங்க. இதுவும் உண்மை. இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கோவிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வுல நான் பார்த்தேன். இவ்வளவு பக்தர்கள் வர காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா 38,000 பேர் வந்திருந்தாங்க கேளக்கியர் சித்தர் சிலை பிரதிஷ்டை விழாவிற்கு. இந்த டேட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே ஒரு 30 லட்சம் பேர் அங்கே கூடியிருப்பாங்க. இங்கே திருவண்ணாமலையில் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இருப்பாங்க. இது இல்லாமல் சித்ரா பௌர்ணமிக்கு அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்கனே ஒரு கூட்டம் அதிகம். நான் நினச்சேன் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இந்த நாள் ரொம்ப பிரசித்தி பெற்றது, இந்த நாளில் தான் இவரை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லட்சம் மக்கள் பிரிஞ்சு போயுமே கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு 38,000 பேர் வந்தாங்க அந்த விழா. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இதுவே நான் ஒரு நார்மல் டேஸ்ல இந்த ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன் அப்படின்னா 1 லட்சம் பக்தர்களை தாண்டி வந்திருப்பாங்க. மதுரை மக்கள் எல்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, திருவண்ணாமலை மக்கள் எல்லாம் இப்பதான் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. கட்டுக்கடங்காத சந்தோஷம். இதை எல்லாத்தையும் தாண்டி பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கேளக்கியருக்கு பெருகிட்டே இருக்கு. கும்பிடுறாங்க, நடக்குது, நேர்ல வராங்க. இந்த ஃப்ளோ, இந்த லூப் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா. அதே மாதிரி நீங்க கேளக்கியருடைய மந்திரம் ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க. அந்த மந்திரம் மக்கள் எல்லாருமே பயன்படுத்துறாங்க. நிறைய இடங்கள்ல நல்லது நடக்குதுன்னு சொல்லவும் செய்றாங்க. இந்த மந்திரம் இவ்வளவு சீக்கிரம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேர் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா, இந்த மந்திரம் அந்த மந்திரத்துக்கு பலன் இல்லாம கிடையாது, பலன் இருக்கு. அதனாலதான் மக்கள் திரும்பவும் வராங்க. இவ்வளவு பேருக்கும் அந்த மந்திரம் இவ்வளவு எளிமையா பரவறதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? அந்த பேர் தான். கேளக்கியர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்திருந்தா இது சப்தம். என்னைக்கு இது ஒரு கடவுளுடைய வாயிலிருந்து வந்துச்சோ இது மந்திரம். கடவுள் இந்த மொத்த உலகத்தையும் எப்படி படைச்சான்னா வார்த்தைகளால தான் படைச்சான். இதைத்தான் ரிக் யசூர் வேதங்கள்ல அப்படிதான் இருக்கு. அந்த வேதங்கள்ல மட்டும்தான் இந்த மந்திரங்கள் அப்படின்னு ஒன்னே சொல்றோம். மற்றபடி மீதி எல்லாமே சப்தங்கள் தான். அதர்வன வேதங்கள்ல இருக்கிறது முச்சூடும் மந்திரங்கள் தான். அப்ப இந்த வார்த்தைக்கு இங்க சத்தம் அதிகமா இருக்குது. இந்த கேளக்கியர் அப்படிங்கிற பேர் நான் கேட்டுட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு கூகுளில் டைப் பண்ணுற கேளக்கியர்னு ஒரு பேரும் வரல.
நாம தப்பா கேட்டுட்டோம் போல, ஐயாவை கூப்பிட்டு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டு, ஐயா உங்க பேர் இன்னொரு தடவை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப கேளக்கியர் அப்படின்னே சொன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி தான் இன்னைக்கு இத்தனாயிரம் பேரை கட்டி போட்டிருக்கு. ஒரே நாள் முதல் நாள் பிரதிஷ்டைக்கு 38,000 பேர் வந்த ஒரு தெய்வம் அப்படின்னா கேளக்கியர் தான். வரலாறுக்கு முன்னாடியும் இப்படி கிடையாது, இனிமேலும் இப்படி சாத்தியமே இல்லை. நான் ஒரு 180 அடியில முருகனுக்கு சிலை வச்சிருந்தா இது உண்மையிலுமே பேசு பொருளா மாறி இருக்கும். சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம்தான். ஏன்னா நான் எதற்காக வச்சேன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளா படைக்கணும்னு படைப்பு. பட் அங்க மக்களுடைய பிரச்சனை தீருமா? கேளக்கியர்கிட்ட அந்த பிரச்சனை தீருது. ஒரு ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ராணிப்பேட்டையிலிருந்து வராங்க, தனியா வராங்க. ஒரு பெண் நேற்று வந்திருந்தாங்க, ராணிப்பேட்டையிலிருந்து ஈரோடுக்கு தனியா வந்திருந்தாங்க. அதை அந்த அன்பை நினைக்கும் போது எனக்கு இதை விட நமக்கு என்ன புதையல் கிடைச்சிட முடியும்? கேளக்கிய சித்தருக்குன்னு ஏதாவது நட்சத்திர நாள் இருக்கா? அந்த நாள்ல வழிபாடு செய்யணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? திதி இருக்கு. அஷ்டமி திதி இவருக்கான திதி. முருகனுக்கு எப்படி நம்ம சஷ்டி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இவர் அஷ்டமியில அதீத பலன் கொடுக்கிறார். அஷ்டமி அன்னைக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவார். ஏதாவது ஒரு ரூபத்துல, ஒரு வெட்டுக்கிளி ரூபத்துல கூட கடைசியா வந்தார். அந்த ஸ்விட்ச்ல உட்காந்தாரு. 7 சப்தமிலே வந்துட்டார். சப்தமியில இருந்து அஷ்டமி முடிஞ்சு நவமியில தான் வீட்டை விட்டு வெளியே போனார். 2 நாட்களா அந்த வெட்டுக்கிளி வந்து அதே ஸ்விட்ச்ல அப்படியே உட்காந்துருக்கார், எதுவுமே செய்யல. நான் அப்பதான் நினைச்சேன், அந்த அடையாளத்தை பார்த்த உடனே ஒருவேளை இன்னைக்கு அஷ்டமியா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா நான் கேளக்கியர் சித்தர் சிலையை நான் வரைஞ்சேன் இல்லையா, அஷ்டமி நாள்ல தான் நான் அதை வரைஞ்சேன். அதை ஸ்தபதி கிட்ட கொடுக்குறேன். அந்த நாள் வந்து அஷ்டமி. ஸ்தபதி அந்த சிலையை வடைச்சிட்டாரு. ஐயா நான் அந்த மாதிரி வடிச்சிட்டேன், நீங்க வந்து பாருங்க சிலை லட்சணம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் போய் பார்க்குறேன். அந்த நாள் அஷ்டமி. மீதி வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஐயாவை நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க எல்லாரும் போறோம். அந்த நாள் அஷ்டமி. திருப்பி ஐயாவை கொண்டு வந்து தானிய வாசத்துல வச்சு, இல்ல மக்களுக்கு வந்து ஐயாவை போட்டோவா கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சிலையை தானிய வாசத்துல இருந்து எடுத்து ஒரு போட்டோ ஷூட் பண்றோம். அந்த நாள் அஷ்டமி. பின்னாடி அப்படியே எல்லாம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஐயா எல்லா பெண்டிங்ல இருக்கிற எல்லா வேலையும் அஷ்டமி நாள்ல வச்சு அப்படி கிளியர் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலை 8 மாசமா எனக்கே பெண்டிங்ல இருந்துச்சு. 3 விஷயத்தையும் அஷ்டமி நாள்ல ஒரே நாள்ல வச்சு ஃபைனல் பண்ணி முடிச்சார். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இத்தனை நாளா இந்த அஷ்டமியை யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு. மகா சக்தியா செயல்படுறார் அஷ்டமி திதி அன்னைக்கு. ஸோ கேளக்கியர் சித்தர் கோவில்ல இவருக்குன்னு சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு அஷ்டமியிலையும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கேளக்கிய சித்தர் கோவில்ல வந்து முத்திரை வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த முத்திரைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடு, அது உண்மையா? ஆமா. அந்த முத்திரைக்கான அர்த்தம் என்னங்க? அந்த முத்திரைக்கான அர்த்தம் நான் பின்னாடி சொல்றேன். ஆக்சுவலி அவருடைய சிலையில் விரல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் இப்படி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு விரல்களையுமே 2 விரல்கள் இருக்கும். இந்த விரலுக்கு இந்த 3 விரலுக்கு பின்னாடி இன்னொரு 3 விரல் இருக்கும். இந்த விரலுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விரல் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3, 6, 7, இங்க 2, 9 விரல்கள் ஒரே கையிலேயே நான் கொடுத்துருக்கேன். இதற்கு என்ன அர்த்தம்னு நான் பின்னாடி நான் சொல்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது இந்த உலகத்தையே வசியம் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. 2வது அவர் இந்த முத்திரையில இருக்கிறது, நானும் இதே முத்திரையை இந்த மந்திரம் சொல்லும் போது பயன்படுத்துறேன். இதை பயன்படுத்தி இந்த மொத்த உலகத்துக்குமே நாங்க இதனுடைய சிந்தனை அலைகளை நாம பரப்புறோம். பரப்பி எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகும். ஒரு 15 கிலோமீட்டருக்கு நீங்க வைஃபை ரேடியஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு என்னுடைய சிந்தனை அலைகளை இந்த உலகம் முழுவதும் நம்ம பரப்புறோம். கேளக்கியர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த முத்ரா நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் எண்ணம் இந்த உலகம் முழுக்க பரவி விரிஞ்சு இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி நம்ம கேளக்கிய சித்தருடைய கோவில்களுக்கு வந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்னு நம்ம வாழ்க்கையில இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளால தீர்வு காண முடியும்? கேளக்கியர்னால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கிறவர் தான் கேளக்கியர். கேன்சர் பேஷண்ட் குணமாகி நம்ம கேளக்கியர் சித்தர் பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருந்தாங்க. நடக்க முடியாதவங்க, ஆக்சிடென்ட்ல கால் செயல்பட முடியாதவங்க மலேசியால இருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி 8 பேர் அவங்க குடும்பத்துல இருந்து நேரில் வந்திருந்தாங்க. இது இல்லாம சக்கரை வியாதி குணமானவங்க, நிறைய வியாதிகள் குணமானவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் மட்டுமே 3 பேர் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு செலக்ட் ஆகி இப்போ மே மாதம் அவங்க செலக்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதமே செலக்ட் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தருக்குன்னா ஆகஸ்ட்ல தான் ரிசல்ட்டே வரப்போகுது. ஆனா இவருக்கு மட்டும் நாங்க உங்களோட பேரை ஷார்ட் லிஸ்ட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 பேர் செலக்ட் பண்ண போறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு நான் ஐயாவால தான் இன்னைக்கு நான் இந்த உயர் பதவிக்கே போறேன். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வருங்கால சந்ததிகள் கேளக்கியர் தனக்காக உருவாக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு எனக்கு ஒரு தேவை அப்படின்னா
நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் கேட்கலாம். எல்லா மாவட்டத்திலையும் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குடும்பம் உண்மையாலுமே பரவி விரிஞ்சிருக்கு. லேண்ட் இஷ்யூ, இந்த சொத்து எங்களுக்கு வருமானு டவுட்டாவே இருந்துச்சு. எனக்கே அப்படி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு லேண்ட் இருந்துச்சு. இந்த கோயில் கட்டுறதுக்கு பணம் தேவைப்படும் போது நானே அப்படிதான் நினைச்சேன். ஐயா இது மட்டும் வித்துட்டா எனக்கு கையில ஒரு பணம் வந்துடும், நான் கோயில் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாமே எப்படி கடவுள் உதவி செய்வார், ஏதாவது ஒரு ரூட் வேணும். நான் அப்புறம் என்ன கேட்டேன்னா, ஒன்று என்னுடைய சொந்த லேண்டு விற்று ஒரு பணம் ரெடி பண்ணேன். இன்னொன்று எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆக்சுவலி நான் தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சு வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த நிலைமையில இருந்தேன். இப்படி இருந்து நான் ரிட்டர்ன் பேக் வரணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும். என்கிட்ட அப்போ ஒன்று திறமை இருந்தது, என்னன்னா ஜோதிடர். நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நான் இந்த ஷேர் மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒன்று தான், இந்த ஷேர் வேல்யூ நான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க, இதிலிருந்து நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையாலுமே இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னா இரவு 8 to 9 1 மணி நேரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும், நான் கரெக்டாக உட்காந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணி 1 மணி நேரத்தில் நான் 10,000 ரூபா சம்பாரிச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா வந்துடும். பின்னாடி இப்படியே நான் படிப்படியாக ஷேர் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணி 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 மொத்த தொகையுமே நான் சம்பாரிச்சு தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கோம். இதுதான் பொதுவா ஐயா மந்திரம் சொல்கிறேன், இப்போ வானத்தை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி லேண்ட் எனக்கு இஷ்யூவா இருக்கு, இதை தீர்த்து கொடுங்க, இதை நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன். நான் ஷேர் மார்க்கெட்டை கரெக்டாக கணிக்கணும், எனக்கு ஒரு ஞானம் கொடுங்க, நான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த தொழில் மூலமா நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, நான் பெரிய ஆள் ஆகுவேன். இப்படின்னு நீங்கள் ஏதாவது ஐயா கிட்ட ஒரு வழியை சொல்லி இந்த வழியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா 100% அதை பண்ணி கொடுக்குறாரு. அப்படி முயற்சி பண்ணி கட்டின கோவில் தான் இது. இதற்கு பக்தர்களுடைய உழைப்பும் அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரியது. எங்கெங்கோ இருந்து அவங்க வாழ்க்கையில நிறைவேறின எல்லா நன்மைகளுக்காகவும் கேளக்கியருக்கு வந்து எல்லாருமே நன்றி சொன்னாங்க. அவங்களால முடிஞ்ச பொருட்கள் கேளக்கியருக்கு வாங்கி கொடுத்தாங்க. செங்கல், சிமெண்ட், மணல் எல்லாமே வாங்கி கொடுத்து கட்டணும். மக்களால் கட்டப்பட்ட கோவில் தான் கேளக்கியர் சித்தர் கோவில். ஸோ மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சவர் கேளக்கியர் சித்தர்.